இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி திமுகவோட பிஎல்ஏக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இந்த இறந்தவர்களுடைய இதை வந்து நீக்க விட மாட்டேங்கிறாங்க, இல்ல பழைய அங்க இல்லாத வாக்காளர்களை வந்து நீக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா நாளைக்கு அந்த வரை வாக்காளர் பட்டியல அது எல்லாமே வரும்ல. இப்ப பக்கத்து வீட்டுல வந்து அவங்க இல்ல ஆனாலும் அவங்களுடைய பேர் வந்து லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னா ஃபீல்ட்ல அது தெரிஞ்சு போயிரும்ல. அது கண்டிப்பா எல்லா பூத் ஏஜென்ட்டுக்கும் தெரியும்ல. அது இன்னும் பெரிய பிரச்சனை தான். திமுக இன்னும் எக்ஸ்போஸ் ஆயிருவாங்கல்ல. அந்த எப்படி அவங்க தைரியமா இதை பண்ண முடியும்? எங்க அது எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஆனா இதையும் திமுக எப்படி போய் சமாளிப்பாங்கன்னா, எப்படி இவங்க நீதிமன்றத்துல போயிட்டு பீகார்ல போயிட்டு செத்து போனவங்களை உயிரோட கொண்டு வாங்க சேர்ந்து யாரோ ஒரு XY Z கொண்டு வந்து இவர் தான் அவருன்னு நிக்க வைப்பாங்களோ, திமுக இந்த அளவுக்கும் செல்வார்கள். மறைந்தவர்களை இவர்தான் அந்த மறைந்தவர் சொல்லி வேற யாரோ ஒருத்தரை கொண்டு போய் நிக்க வைத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தயாரா இருப்பாங்க. அது நீங்க உங்களுடைய கற்பனை, அது உங்களுடைய கருத்தா கூட நான் விட்டுக்கிறேன். ஆனா இதே மாதிரி இந்த SIR விவகாரத்துல திமுக இந்த இரட்டை